ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் அந்த வாண்டை காட்டுறாங்க. இது பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து எழுப்பிட்டுருக்கு. அப்பா எந்திரி எந்திரி, லேட் ஆயிடுச்சு, நீ வேலைக்கு போக வேணாமா அப்படின்னு. அப்படியாடா, மணி எத்தனை? மணி 7 ஆச்சுப்பா, எந்திரிப்பா, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா ப்ரஷ் பண்ணுறாங்க. அந்த வாண்டு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி முட்டை பால் எல்லாத்தையுமே அழகாக வெளியே எடுத்து வைக்கிது. ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த எக்கை வந்து ஆம்லேட்லாம் போட்டு கொடுக்குறான். அது அழகாக சாப்பிட்டுட்டு பாலெல்லாம் குடிச்சிட்ருக்கு. இதுக்கப்புறம் 2 பேரும் ரெடியாகி அப்படியே அழகாக வீட்டை விட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க. இந்த சைடு ஹீரோன்னு பார்த்திங்கன்னா ரெடியாகி வெளியே வரா. அந்த லாயர் வந்து காரில் வந்துட்டுருக்கா. வாங்க, நான் வந்து உங்களை கூப்பிட்டு போகிறேன். இல்லை என்கிட்டே கார் இருக்கு. அட பரவாயில்ல வாங்க அப்படின்ட்டு 2 பேரும் ஒன்றா வந்துட்டுருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் வந்தோடனே அவள் பார்த்திங்கன்னா விறுவிறுன்னு இறங்கி போயிட்டுருக்காள. ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்ட்டு இவன் பார்த்திங்கன்னா ரோஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கான். இன்றைக்கி உங்கள் நாள் வந்து நல்லா அமையட்டும், அது மட்டும் இல்லாமல் இது நானே வளர்த்தது அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறேன். இவனும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். சரி, நான் ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். இல்லை வேண்டாம், நானே போய்க்கிறேன் அப்படின்ட்டு இவன் திரும்பி கூட பார்க்காம ஓடிட்டுருக்கான். இவன் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணி அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஒரு வேளை ஹீரோனை பிடிச்சிருக்கா என்னன்றது தெரியல. இந்த சைடு ஹீரோன் பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த டான்ஸருக்கு கொடுத்துட்ருக்கா. அதாவது சிக்கன் சூப்பெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துருப்பா போல். ஏன் இதெல்லாம் கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அட நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, சாப்பிடு அப்படின்ட்டு ஃபீட்லாம் பண்ணி விட்றா. இது எல்லாத்தையுமே ஹீரோ பார்க்குறான். என்ன சொல்கிறதுன்னு தெரில. இவன் பார்த்திங்கன்னா ஒரு டேபிளில் உட்காந்துட்ருக்கான். ஹீரோயினும் பக்கத்தில் வந்து உட்கார்றா. நீ என்ன நினச்சிட்ருக்க? ஒரு பேஷண்ட்டுக்கு சிக்கன் சூப்பெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுப்பியா அப்படின்னு. அவனுக்கு பேரண்ட்ஸ் கிடையாது, ஸோ அதனால தான் கொண்டு வந்து கொடுத்தேன். இப்போ அதில் என்ன பிரச்சனை? நீங்கள் அடுத்தவங்கள கேர் பண்ணி பார்க்க மாட்டீங்க அப்படின்னா அடுத்தவங்கள ஏன் நீங்கள் தடுக்கிறீங்க அப்படின்னு. நான் சொல்கிறது உனக்கு புரியலை. நீ பேஷண்ட்டை விட்டு கொஞ்சம் தூரமாகவே இரு. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, உனக்கே தெரியும் அவனோட கண்டிஷன் வந்து ரொம்பவே பேடாக இருக்குது. ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் அந்த ஆப்ரேஷன். ஸோ காப்பாற்ற முடியுமா முடியாதா அப்படின்றதே தெரியாது. ஆமாம், எனக்கும் தெரியும். அப்போ நீ தானே கஷ்டப்படுவ, எதுக்கு நீ அவனோட க்ளோஸாக பேசிகிட்ருக்க அப்படின்னு. அவன் இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருக்கட்டும், அவனை நான் கேர் பண்ணி பார்த்துப்பேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. இதுக்கு மேலே இவனுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ அவன் பார்த்திங்கன்னா அங்கேருந்து போயிடுறான். இந்த சைடு டேனை கட்டுறாங்க. இது பார்த்திங்கன்னா அழுதுட்டுருக்கு. இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. ஹீரோயின் பார்த்திங்கன்னா யதார்த்தமாக பார்க்குறா. என்னடி ஆச்சு, எதுக்குடி அழுகிற அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா போய் சொல்லாமல் இங்கே வா அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு வந்திருக்கா, சொல்லு என்ன ஆச்சு அப்படின்னு. என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு துரோகம் பண்ணுறான்னு நினைக்கிறேன், அவனுக்கு வேறு ஒரு அஃபேர் இருக்குது அப்படின்னு. ஹீரோனுக்கெலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீ என்ன முடிவெடுக்க போகிற தெரிலையே. அவனை டிவோர்ஸ் பண்ண போறியா? என்னால் ஒன்றை மாதிரி சீக்கிரம்லாம் டிவோர்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளை பற்றியுமே நான் யோசிக்கணும்ல. ஸோ பயங்கரமாக அவள் பார்த்திங்கன்னா குடிச்சிட்ருக்கா. ஹீரோனுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே நைட் ஆயிடுது. இந்த சைடு வாண்டை காட்டுறாங்க. இது பார்த்திங்கன்னா அப்படியே எந்திரிச்சு வந்து அவங்க அப்பாவை தேடிட்டுருக்கா. அப்பா அப்படின்னு. ஆனால் ஹீரோ வீட்டில் காணோம், எங்கே போனான்னு தெரில. ஸோ அப்படியே அழுதுகிட்டே ஹீரோனுக்கு பார்த்திங்கன்னா கால் பண்ணுது. ஹீரோன் இப்போ தான் டேனை பார்த்திங்கன்னா அப்படியே பிடிச்சி தள்ளாடி நடந்து வந்துட்டுருக்கா. அதுலேயே ஃபோனை அட்டென்ட் பண்ணுறா. அவன் அழுகுறானா. என்னடா ஆச்சு, ஏன் அழுகுற? நான் தூங்கிட்டு இருந்தேனா, நான் பாத்ரூம் போகணுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்தேனா, அப்பாவை காணோம், நான் தனியாக இருக்கேன், எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் சீக்கிரம் வாங்க அப்படின்னு. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ வேகமாக பார்த்திங்கன்னா அவங்க தம்பிக்கு கால் பண்ணி டேனை கொண்டு போய் அவங்க வீட்டில் விடு அப்படின்னு. இவள் பார்த்திங்கன்னா ஒரு டாக்ஸியை பிடிச்சி வந்துட்டுருக்கா. இந்த சைடு அந்த தம்பி பார்த்திங்கன்னா டேனை காரில் கூப்பிட்டு போயிட்டுருக்கான். அவளை ஒரு மாதிரி பார்க்குறான், என்ன அப்படின்றது தெரில. அப்படியே அந்த வாண்டை காட்டுறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கூடாரத்துக்குள்ளே தான் உட்காந்துட்ருக்க. இப்போ கதவை தட்டுற சத்தம் கேட்குது. ஸோ இவனும் பார்த்திங்கன்னா எந்திரிச்சு வரான். யார் அப்படின்னு. நான் தான்டா, கதவை தர. என்ன ஆச்சு, உங்கள் அப்பா எங்கே போனார்? எனக்கு தெரியல, நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன்னா எனக்கு சுச்சு வந்துச்சா, எந்திரிச்சு வந்தேன், அப்பாவை காணோம். நானும் ஃபோன் பண்ணி பார்த்தா அவர் எடுக்க மாட்டுறாரு அப்படின்னு. சரி வா ஃபஸ்ட்டு போய் தூங்கலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்துட்டுருக்கா. வாங்க நம்ம அந்த குட்டி கூடாரத்தில் போய் தூங்கலாம், அதான் எனக்கு சேஃபான பிளேஸ் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். டே எனக்கு எப்படாது பத்தும், நீ போய் தூங்குடா அப்படின்னு. ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு. ஸோ உள்ளே உட்காந்துட்டு இவள் பார்த்திங்கன்னா வெளியே காலை நீட்டிகிட்ருக்கா. இந்த சைடை நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கான், ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஆப்ரேஷன் போல். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு சில நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கான். இந்த சைடு ஹீரோயின் வந்து அந்த வாண்டா அழகாக தூங்க வச்சிட்ருக்கா. அவளுக்குமே ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ அவளுமே அங்கேயே செட்டில் ஆயிடுறா. இந்த சைடு அந்த தம்பி பார்த்திங்கன்னா டேனை அவளோட ரூமில் கொண்டு வந்து தூங்க வச்சுட்டு இவனு ஹாலில் செட்டில் ஆயிடுறான்.
இப்போ தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கான். சரி நம்ம பையனை போயிட்டு பார்க்கலாமேன்னு பார்க்குறான். பெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வாண்டை காணோம். இவன் ஃபுல்லாக சுற்றியெல்லாம் பார்க்கல. ஐயையோ! என்னடா ஆச்சு அப்படின்ட்டு வெளியே வந்து நம்ம ஹீரோனுக்கு தான் கால் பண்ணுறான். ஃபோன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே தான் அடிச்சிட்ருக்கு. என்னடா அவள் உள்ளே தான் இருக்காளா அப்படின்ட்டு திரும்பவும் வந்துட்டு நல்லா சுற்றி பார்க்குறான். அந்த கூடாரத்தில் கால் மட்டும் வெளியே இருக்குது. என்னடா இதுக்குள்ளே என்னடா பண்ணுறா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்து எட்டி பார்க்குறான். ஹீரோயின் நல்லா படுத்துட்ருக்கா. அவன் மடியில் அந்த வாண்டு படுத்துட்ருக்கு. ஸோ இவனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்கு. அந்த வாண்டை தூக்கி அந்த பெட்டில் போட்டுட்டு ஹீரோனை பார்த்தீங்கன்னா உசிப்பிட்ருக்கான். எந்திரி அப்படின்னு. ஏண்டா நீ ஏண்டா இப்படி இருக்க? அவனை தனியாக விட்டுட்டு இப்படி தான் ஹாஸ்பிட்டல் போவியா அப்படின்னு. சரி சரி திட்டாத, இங்கே போய் நீ தூங்கிக்கோ, நான் சோபாவில் படுத்துக்கிறேன் அப்படின்னு அப்படியே செட்டில் ஆயிடுறாங்க. மறுநாள் காலையில் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸரோட கேஸை தான் எடுத்து பார்த்துட்ருக்கான். ஹீரோயினும் எட்டி பார்க்குறா. அவன் மேலே அவ்வளோ அக்கறையா என்ன அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவனுக்கு இருக்கிற நோய் மேலே தான் எனக்கு அக்கறை, எப்படி கேர் பண்ணுறதுன்னு தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு. அப்போ அந்த வாண்டு பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடி வந்துட்டுருக்கு. அப்பா நேற்று நைட்டு நீ என்னை விட்டுட்டு எங்கே போனா, நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு அப்படியே கன்னத்தில் கிஸ் பண்ணிகிட்ருக்கா. அப்படியே திரும்பி இங்கிட்டு பார்க்குது. ஹீரோயின் வந்து குக் பண்ணிகிட்ருக்கா. அம்மா நேற்று நைட்டு நீ இங்கே தான் ஸ்டே பண்ணியா அப்படின்னா அவளையும் ஒரு கிஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. இந்த டான்ஸரோட கேஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவனுக்கு டியூமர் எங்கே பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னா பிரைன் ஸ்டெம்பிள். அந்த இடத்துல இருந்து தான் ஹார்ட் பீட்டுக்கும் மூச்சு குழாய்க்குமே நரம்பு போகும். ஆப்ரேஷன் பண்ணும்போது 2 நரம்பில் ஏதாவது ஒன்று லைட்டாக டேமேஜ் ஆனால் கூட பேஷண்ட் வந்து ஹார்ட் அட்டாக் இல்லைனா மூச்சு திணறி இறந்து போயிடுவாங்க. இது ரொம்பவே ரிஸ்க்கான ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்படியே நைட்டு போல் காட்டுறாங்க. எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி நம்ம ஹீரோயின் தான் நைட் ஷிஃப்ட் பார்க்கணும் போல். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல்லாம். ஸோ எல்லாருமே விஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. சரி நான் போய் நம்ம சாப்பிட்றதுக்கு ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு ஹீரோ அங்கேருந்து போகிறான். அந்த சமயம் அந்த லாயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேக்கு அப்புறம் ரோஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான் அந்த ஃபெஸ்டிவலுக்கு. இவனும் பார்த்தீங்கன்னா அதை வாங்கிக்கிறா. அப்போ தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டுருக்கான். யாரா அவன் புதுசாக இருக்கானே அப்படின்னு அந்த ரோஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கான். அவனுக்கு வயிறெல்லாம் எரியுது. ஆமாம் யார் இவன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனே வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். நான் வந்து லாயராக இருக்கேன், நாங்கள் 2 பேர் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அப்படின்ட்டு. ஓ அப்படியா, எனக்குன்னே வருவீங்களாடா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா கையை டைட்டாகவே பிடிச்சிட்ருக்கான். கையை விட மாட்டான். நீங்கள் கொஞ்சம் கையை விடலாம் அப்படின்ற மாதிரியே அந்த லாயர் பார்க்குறான். 3 பேர் உட்காந்து சாப்பிட போகிறாங்க. ஆனால் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா வயிறெல்லாம் எரியுது. நம்ம ஆள் பக்கத்தில் இவன் வந்து உட்காரணுமா அப்படின்னு ஹீரோன்ட்ட சொல்லிகிட்டு இருக்கான். இன்றைக்கி நைட் டியூட்டி பார்க்குற நர்ஸுமே வர சொல்ல நான் நிறைய ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இவனும் போயிட்டு கால் பண்ணிகிட்டு இருக்காளா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த லாயர் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான் வச்சக்கண்ணு வாங்காமல். இவனுக்கும் ஒன்றும் புரியல. இந்த ஆள் ஏன் நம்மளை இந்த மாதிரி பார்க்குறான் அப்படின்ட்டு அவனும் புரியாமல் உட்காந்துட்ருக்கான். அந்த 2 நர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. அந்த லாயருக்கு இங்கிட்டு அங்கிட்டு உட்காந்துடுறாங்க. இப்போ தான் ஹீரோக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. ஸோ அந்த நர்ஸ் பார்த்தீங்கன்னா லாயரை அப்படியே வர்ணித்து தள்ளுறாங்க. இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, உங்களை மாதிரி நான் யாருமே பார்த்ததில்ல அப்படி இப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஐயய்யா நம்ம தெரியாமல் இந்த தப்பை பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு அப்படியே வயிற்றுச்செல்லாம் உட்காந்துட்ருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, இந்த மாதிரி எமர்ஜென்சி சீக்கிரம் வாங்க அப்படின்னு. ஸோ எல்லாருமே குடுகுடுன்னு ஓடிட்டுருக்காங்க. லாயருக்கு தான் என்ன நடக்குதுன்னு தெரில. ஒரு வார்டில் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்காங்க. ஸோ விறுவிறுன்னு போய் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து ஓரளவுக்கு மூச்செல்லாம் வர வச்சிட்றான். இதுக்கப்புறம் இன்னொரு வேலையுமே வந்துடுது. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி வார்டுக்குள்ளே போயிடுறாங்க. இந்த லாயர் பார்த்தீங்கன்னா விடிய விடிய வெளியவே உட்காந்துட்ருக்கான். இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோ போயிட்டு எழுப்பிட்டுருக்கான். இங்கேவா செட்டில் ஆகிட்டீங்க? ஹீரோயின் வந்து சாரியெல்லாம் கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க நம்ம 3 பேர் போகலாம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன், எனக்கு பசிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே நீங்கள் வராதிங்க, வா நம்ம போகலாம் அப்படின்னு ஹீரோனை தனியாக கூப்பிட்டு போயிடறான். ஹீரோக்கு தான் கொஞ்சம் வெறுப்பாக இருக்குது. 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த லாயர் பார்த்தீங்கன்னா ஏதேதோ பேசிகிட்டு இருக்கான். நான் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுறேன், நம்ம எல்லோரும் ஒன்றா போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணி சாப்பிட்லாம், நிறைய இடத்துக்கு போகலாம் அப்படி இப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட இவளை கரெக்ட் பண்ணுற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு புரியுது. ஸோ டக்குன்னு சொல்லிடுறா, நான் வந்து டிவோர்ஸ் ஆன ஒரு பொண்ணு. இவனும் ஒரு மாதிரி பார்க்குறான், இந்த காலத்தில் எல்லாமே சகஜம் தானே அப்படின்னு. ஹீரோ தான் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு. அதை கேட்டோன்னு உனக்கு தூக்கி வாரி போடுது. எது அவனா அவனா அப்படின்னு. ஆமாம் ரொம்பவே ஷாக் ஆகிட்டிங்களா, எனக்கு புரியுது, பட் இதான் உண்மை அப்படின்னு. இதுக்கு மேலே அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில.
இந்த சீன் பார்த்தீங்கன்னா இப்படியே கட் ஆகுது. அந்த டான்ஸர கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா பயங்கர வாமிட்டெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். இதை பார்த்தீங்கன்னா ஒயிட்டி பார்த்துட்றா. ஸோ வந்து ஹெல்ப் பண்ணுறா. என்னாச்சு உனக்கு அப்படின்னு. ஸோ தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கா. அப்போ அவன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கூப்பிட்டு போகிறான். அவனோட பெட்டுக்கிட்ட நிறைய பூச்செடிலாம் வச்சுருக்கான். எனக்கு நாளைக்கு ஆப்ரேஷன் நடக்க போகுது. அந்த ஆப்ரேஷனில் எனக்கு என்ன வேணால் ஆகலாம். ஸோ அதனால் இந்த பூச்செடி எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எதுவுமே சொல்லாமல் விறுவிறுன்னு வந்துட்டுருக்கு. இருக்கான்ல, அவன்கிட்ட போய் கேட்குறான் அந்த டான்ஸரோட நிலமை தான் என்ன, அவனை காப்பாற்ற முடியுமா முடியாதா அப்படின்னு. அவனோட சிச்சுவேஷன் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது, அவனை காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு. ஸோ இவளுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.